ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குக்டோட தொன்னை பிரியாணி அந்த கிட்டு தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நிறையா நாளாக மினி விலாக் போடணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் இந்த தடவை நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். அதில் ஆக்சுவலி பேஸ்ட் இருந்தது. ஸோ பேஸ்ட்டை போட்டுட்டு மட்டன் ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கிடையில் எனக்கு வீடியோ யார் எடுக்கிறாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். என்னோடய அன்பு கணவர் நவீன் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வீடியோ எடுத்தது பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குக்கர் விசில் வர நேரத்தில் ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு கர்ட் ஊற்றி ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணுமா இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. குக்கர் விசிலும் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். கடைசியில் ஒரு ஆயில் கொடுத்துருந்தாங்க, சீசனிங் ஆயில். ஸோ அதையும் போட்டுட்டேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டன் பிரியாணி. ஸோ நிறையா வீடியோவில் சிக்கனில் பண்ணி பார்த்துருந்தேன் நான். ஸோ நம்ம சும்மா எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனில் ட்ரை பண்ணிவிட்டு மட்டன் பள்ளிப்பாளையமும் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டேன். பட் என்ன ரைத்தாவில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகிடுச்சு, மற்றபடி ஓகே. பாய்.